அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், அரசியார் ராஜா ஜரீர் சோஃபியா தியாக பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தியாகத்தை முழுமையாக நிறைவேற்றவும், இறை பொருத்தத்தை பெறவும், நமது பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று மாமன்னர் தம்பதியர் கூறியுள்ளனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புத்ராஜயாவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் 20,000க்கும் மேற்பட்டோருடன் தியாக பிறநாள் தொழுகையில் கலந்து கொண்டார். இன்று நாடு முழுவதும் ஹஜ் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் தியாக பெருநாள் பிரசங்கத்தை கேட்டனர். அதன் பின்னர் ஆழத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மலேசிய இனது 2வது வீடு MM2H திட்டத்தின் புதிய பங்கேற்பாளர்கள் நிரந்தர வாசத்துக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற மாட்டார்கள் என்று சுற்றுலா அமைச்சர் தியோங் கிங் சிங் தெரிவித்தார். பக்ரீத் எனும் ஹஜ் பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் 20.78% தொடர்ந்து அதிக பங்களிப்பு வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று பேசாவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக எங்கள் கருத்துக்களை முன்வைத்து பேசி வருகிறோம். தேர்தலில் வெல்வது இல்லை எங்கள் கனவு, மக்களின் இதயங்களை சிந்தனையை வெல்வதுதான் எங்கள் கனவு என்று சீமான் கூறியுள்ளார். சென்ட் ஜான்ஸ், லசாரோஸ், குசு ஆகிய தீவுகளின் கடற்கரைகள் மூடப்படும் என்று சிங்கப்பூர் அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். அந்த கடற்கரைகளில் எண்ணெய் படலங்கள் இன்னும் காணப்படுகின்றன. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. 3600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியில் நேற்று முன்தினம் முதல் பயங்கர காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. அப்பகுதியை சுற்றியுள்ள 1200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் தென் காசாவில் நாள் ஒன்றுக்கு 11 மணி நேரத்திற்கும் மட்டும் சண்டையை நிறுத்தி வைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. அதன் பிறகு தாக்குவோம் என்று கூறியுள்ளது இஸ்ரேல். பாலஸ்தீன வட்டார மக்கள் உணவு இல்லாமல் தவிக்கும் வேளையில் இஸ்ரேல் மீதான அனைத்துலக நெருக்குதல் வலுத்து வருகிறது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.